குட் மார்னிங். விஷ் யூ ஆல் அ ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். ஸோ இந்த புதிய வருஷத்தில் உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த மாதம் ஒரு சில காரியங்களை ஒரு சில புக்கில் இருந்து தியானிக்கலாம் அப்படிங்கிற நான் யோசிச்சிருக்கேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஸோ ஒர்க் இட்ஸ் ஒரிஜினல் டிசைன் அப்படிங்கிற ஒரு புக்கில் இருந்து ஒரு சில காரியத்தை நான் இந்த டிவோஷன் மூலமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வசனத்தை குறிப்பிட்டு நம்ம வாசிக்கிற பொழுது ஆண்டவராகிய தேவன் மனுஷனை என்ன பண்ணார் அப்படின்னா படைக்கிறாரு. படைச்சிட்டு அந்த மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்போ ஆதாமுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு வேலையை கொடுக்குறாரு. ஸோ இன்னைக்கு எந்த டாபிக் கீழே நம்ம இந்த வசனத்தை தியானிக்க போறோம் அப்படின்னா we are designed to work. நாம் வேலை செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக ஒரு சில காரியத்தை வேகமாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த வசனம், இந்த 15ஆம் வசனம் ஆதாமுக்கு தேவன் கொடுத்த வேலை. அப்போ தேவன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா வேலை செய்ய எதிர்பார்க்கிறார். மனிதர்களாகிய நாம் வேலை செய்யும்படிக்கு அவர் நம்மை வடிவமைத்திருக்கிறார். நம்ம அப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம். அதை அவர் எக்ஸ்பெக்டும் பண்றாரு, எதிர்பார்க்கிறார். இது ஆதாமுடைய வேலை, பண்படுத்தவும் காக்கவும். ரெண்டாவது, ஒர்க் இஸ் அ குட் திங். அப்போ வேலை செய்வது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். எனவே நாம் எல்லாரும் வேலை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். காரணம், தேவன் நம்மை அப்படிதான் வடிவமைத்திருக்கிறார். இதே அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். அப்போ ஆதாமுக்கு ஏற்ற துணை அப்படின்னு வரும்போது சூட்டபிள் ஹெல்பர் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ் பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆதாமுக்கு ஏற்ற துணை அப்படிங்கிறப்போ வெறும் வாழ்க்கை துணை அது மட்டும் இல்லை, சூட்டபிள் ஹெல்பர் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம். அப்போ ஆதாம் என்னெல்லாம் வேலை செய்யறாரோ அல்லது தேவன் ஆதாமுக்கு என்ன வேலையெல்லாம் கொடுத்தாரோ அதுல கூட இருந்து ஹெல்ப் பண்றதுக்கு தான் ஏவாள் என்ன பண்ணார் அப்படின்னா படைச்சாரு. எனவே நம்ம வேலை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வேகமா ஒரு சில காரியத்தை சொல்றேன். இந்த ஆண்டுல இருந்து நம்முடைய வேலையை நம்ம எப்படி பார்க்கணும், என்னென்ன குணாதிசயங்களை நம்ம வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு நான் வேகமா ஒரு சில காரியத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவது, லெட்ஸ் ஒர்க் ஹோல் ஹார்ட்டட்லி இன் திஸ் நியூ இயர். இந்த புதிய வருஷத்துல இது வரைக்கும் நம்ம நிறைய வேலை செஞ்சிருக்கலாம். இப்போ நீங்க ஒரு வேலையில இருக்கலாம். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம் இருப்பீங்க, வேலைக்கு போறவங்க இருப்பீங்க, இல்லை வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க ஒரு பக்கம் இருப்பீங்க. என்னவா இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில என்ன பண்ணுங்க, ஹோல் ஹார்ட்டடா முழு மனசோட என்ன பண்ணுங்க, இந்த புது வருஷத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முழு மனசோட செஞ்சு முடியுங்க. ரெண்டாவது, பி கண்டென்ட் இன் யுவர் ஒர்க். தேவன் உங்களுக்கு என்ன வேலையை கொடுத்திருக்கிறாரோ அதுல கண்டென்ட், திருப்தியாக இருங்க. அதுல சாட்டிஸ்ஃபைடா இருங்க. ஸோ என்ன பண்ணாதீங்க, ஒரு நாளும் உங்களுடைய வேலையை வச்சு மற்றவங்களோட வேலையை என்ன பண்ணாதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. டோன்ட் கம்பேர் யோர் ஒர்க் வித் அதர்ஸ் ஒர்க். மற்றவங்களுக்கு இப்படிப்பட்ட வேலை இருக்கு ஆனா என்னோட வேலை இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு நாளும் மற்றவங்க ஒர்க் கூட என்ன பண்ணாதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. நான்காவது, எவ்ரி ஜாப் இஸ் நீடட். எல்லா வேலையுமே தேவையானதுதான். இந்த வேலை தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வேலையுமே செய்யப்பட வேண்டிய விஷயம்தான். அப்போ அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். நான் செய்யற வேலை ரொம்ப சின்ன வேலை, மற்றவங்களுக்கு கடவுள் பெரிய வேலையை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கம்பேர் பண்ணாதீங்க. எவ்ரி ஜாப் இஸ் நீடட். எல்லா வேலையும் நமக்கு தேவை. ஸோ இந்த வருஷத்துல இருந்து இந்த மாசம் ஸ்டார்டிங்லேயே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டிசிஷன் எடுப்போம். என்ன எடுப்போம் அப்படின்னா, கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிற வேலையை நான் ஃபுல் ஸ்ட்ரென்த், முழு பலத்தோட என்ன பண்ணுவோம் அப்படின்னா செய்வேன். ஹோல் ஹார்ட்டடா முழு மனதோட என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் செய்வேன். ஜாய்ஃபுல்லி, சந்தோஷமா கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிற வேலையை நான் செய்வேன். வித் இன்டெகிரிட்டி, உண்மை தன்மையோடு தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற நான் வேலையை செய்வேன். அண்ட் ஃபைனலி, காட் ஃபியரிங். அப்போ தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயத்தோட என்ன பண்ணுவேன், அந்த வேலையை செய்வேன் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுப்போம். தேவன் நம்மை வேலை செய்வதற்காக என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா வடிவமைச்சு வச்சிருக்கிறாரு. நாம் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம கிட்ட என்ன பண்றாரு அப்படின்னா எக்ஸ்பெக்டும் பண்றாரு. Therefore we are designed to work, hence work is a good thing. நாம் வேலை செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். வேலை என்பது ஒரு நல்ல விஷயம். தொடர்ந்து தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேலையை ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக முழு பலத்தோடு உற்சாகமாய் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். இந்த வார்த்தைகளை தொடர்ந்து சிந்தியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God